வேளச்சேரியில இருக்க ஒரு தனியார் வங்கியில கிட்டத்தட்ட 1.5 கிலோ தங்கம் கேட்பாரற்று கிடந்திருக்குங்க. யாருடையது இந்த தங்கம் அப்படின்னு போலீசார் விசாரிக்கிறப்ப திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அப்படி என்னன்னா நடந்தது அப்படிங்கறத பத்தி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். அதாவது சென்னை வேளச்சேரி நூறடி சாலையில் இருக்க பிரபல தனியார் வங்கிக்கு கடந்த 5ஆம் தேதி மதியம் ஒரு 2:30 மணி இருக்கும். இந்த நேரத்துல பர்தா அணிஞ்சிட்டு அங்க ஒரு பெண் வராங்க. இந்த வங்கிக்கு வந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்னோட பெயர் ஷர்மிளா பானு அப்படின்னும், என்னோட கணவருக்கு இந்த வங்கியில ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குங்க, அதனால நானும் இந்த வங்கியில அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும், வங்கி ஊழியர்கிட்ட இதை பத்தி விசாரிச்சிருக்காங்க, அப்புறம் லாக்கர் வசதியெல்லாம் எப்படி இந்த பேங்க்ல அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு வங்கி ஊழியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வங்கியினுடைய ரிலேஷன்ஷிப் மேலாளர் வந்து வெளியே போயிருக்காரு மேடம், அதனால நீங்க ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெண், சரி நான் அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வரல, போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வங்கியில் இருந்த நாற்காலியில் ஒரு பை கேட்பாரற்று கிடந்திருக்கு. வங்கி ஊழியர்கள் அந்த பையை ஆய்வு செஞ்சப்ப அதில் 1 கிலோ தங்க கட்டி, அப்புறம் வளையல் ஆரம்னு கிட்டத்தட்ட 256 கிராம் தங்க நகைகள் இருந்திருக்கு. அந்த நகைகளை வங்கி ஊழியர்கள் உண்மையான தங்க நகைகள் தானா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. ஆமா, உண்மையான தங்க நகைகள் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வங்கியிலே எடுத்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. சரி, யாராச்சும் கேட்டு வராங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம், இல்லைன்னா நம்ம காத்திருந்து பார்ப்போம், யாரும் வரலன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு முடிவு செய்யலான்னு இவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நகைக்கு உரிமை கோரி யாரும் வரல அப்படிங்கிறதுனால வங்கி அதிகாரிங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேளச்சேரி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சிசிடிவி காட்சியினுடைய அடிப்படையில் நகையை விட்டு சென்றது யார் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல இருந்து விசாரணை நடத்துறாங்க. நகையை விட்டு சென்றவர் வங்கியினுடைய முன்னாள் மேலாளர் பத்மபிரியா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இங்க தான் ட்விஸ்டே. இவங்க ஏற்கனவே ஒரு வழக்கில் கைதாகி இருக்கிறதோ இந்த விசாரணை மூலமா தெரிய வந்திருக்கு. அதாவது வேளச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் இப்ப அமெரிக்காவில் தங்கி வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வங்கியினுடைய லாக்கரை வாங்கி அதுல நகை பணத்தை பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு லாக்கரை பார்க்காம இருந்ததுனால கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க திரும்ப இந்தியா வந்திருக்காங்க. வந்து அவங்க லாக்கர்ல எல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்ப 238 கிராம் தங்க நகைகள் காணாம போயிருக்கிறது அந்த அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பெண்ணுக்கு தெரிய வருது. இதனால அதிர்ச்சி அடைஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. புகாரை தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வங்கியில விசாரணை நடத்தினப்ப அதே வங்கியில மேலாளரா பணியாற்றிய இதே பத்மபிரியா தான், அதாவது சிசிடிவி காட்சியில பதிவாகி இருக்காங்களே அந்த பத்மபிரியா தான் லாக்கர்ல வச்ச நகையை அப்புறம் பணத்தை எல்லாமே திருடி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா பல வருஷங்களா உபயோகப்படுத்தாத NRI அப்புறம் முதியவர்களுடைய லாக்கரை குறி வச்சு நகை அப்புறம் பணத்தை திருடினதும் தெரிய வந்திருக்கு. போலீசார் பத்மபிரியா கிட்ட இருந்த 188 கிராம் தங்க நகைகள் அப்புறம் வங்கியிலேயே மறைச்சு வச்சிருந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு அவங்கள கைது செஞ்சு சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில வங்கியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பத்மபிரியா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, தினந்தோறும் அவங்க காவல் நிலையத்துல கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் திருட்டு வழக்குல சிக்கிறதுக்கு முன்னாடி குணவதி அப்படிங்கிறவங்களுடைய வங்கி லாக்கர்ல இருந்து நகைகளை திருடி வச்சிருக்கிறது ஞாபகம் வந்துச்சோ என்னவோ பத்மபிரியாவுக்கு. ஐயோ, ஏற்கனவே கைதாகிட்டோம், இப்பதான் வெளியே வந்திருக்கோம், திரும்பவும் கைதாச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றதுன்னு பயந்து ஏற்கனவே திருடி வச்சிருந்த நகைகளை வங்கியிலே வச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பத்மபிரியா பர்தா அணிஞ்சு மாறு வேடத்துக்குள்ள வங்கியில போயிருக்காங்க. அதே லாக்கர்ல வைக்க திட்டமிட்ட நிலையில ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இல்லாததுனால நகையை திரும்ப எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி வங்கியிலே வச்சுட்டு போயிடலான்னு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சமயமும் சிசிடிவி காட்சி அடிப்படையில போலீசார் விசாரணையில வசமா சிக்கிக்கிட்டாங்க இந்த பத்மபிரியா. போலீசார் உடனடியா லாக்கரினுடைய உரிமையாளர் குணவதி கிட்ட போன் செஞ்சு விசாரணையும் நடத்தியிருக்காங்க. நீங்க கொடுத்த நகையெல்லாம் கரெக்டா இருக்கா, இவ்வளவு நகை தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க, நான் எவ்வளவு வச்சேன்னு தெரியல சார், நான் அப்புறமா பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிடுவோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பியும் பத்மபிரியா கிட்ட எழுதி வாங்கிட்டு அவங்கள வந்து திரும்ப அனுப்பி வச்சிருக்காங்க.
விசாரணைக்கு தேவைப்படும் போது நீங்க மறுபடியும் ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு தான் பத்மபிரியாவை அனுப்பி வச்சிருக்காங்க. நகைகள் திருடப்பட்டிருக்கிறது குணவதி தெரிவிச்சதுனால பத்மபிரியா மறுபடியும் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு போலீசார் தரப்புல சொல்லப்படுது. இதே மாதிரி எத்தனை வங்கி லாக்கர்ல இருந்து இந்த முன்னாள் மேலாளர் நகையை திருடி இருக்காங்க அப்படின்னு போலீசார் விசாரணை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 600 லாக்கர் அந்த பேங்க்ல ஏற்கனவே இப்போ 600 லாக்கர் இருக்கு. இதெல்லாம் சரியா இருக்கா, இந்த லாக்கர்லாம் யாருடையது, அவங்கள மறுபடியும் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பத்தி மேற்கொண்டு விசாரணை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல சொல்லப்படுது. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வங்கியில இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.